பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றார். யோனத்தான் தாவீதை பார்த்து கேட்கிறார், உமது மன விருப்பம் இன்னதென்று என்னிடத்தில் சொல்லும், அதை நான் செய்வேன் என்றார். அதே போல தாவீதின் மன விருப்பத்தின்படி யோனத்தான் செய்து கொடுத்ததை இந்த வேத பகுதியில் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக மன விருப்பங்கள் நமக்கு உண்டு. நல்ல ஒரு வீடு வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிள்ளைகள் படிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றா இருக்க வேண்டும், செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், ஆத்துமக்களில் எழுப்புதல் உண்டாக வேண்டும், ஒரு வரம் பெற்ற ஒரு நபராக நான் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அநேகருக்கு கடன் கொடுக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு நான் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக விளங்க வேண்டும் என்கிற பல விருப்பங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம். அன்றைக்கு ஒரு தாவீதின் மன விருப்பத்தை யோனத்தான் நிறைவேற்றி கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றி கொடுப்பார். சில மன விருப்பங்கள் நம்மில் அது நம்மை கொண்டே நடக்கும். ஆனால் சில நம்முடைய மன விருப்பங்கள் நம்மை கொண்டு அதை செய்ய முடியாவிட்டால் யாரோ ஒருவரை கொண்டு ஆண்டவர் அதை செய்து நமக்கு கொடுப்பார். யாராவது ஒரு நபரை உதவி செய்யும்படி ஆண்டவர் எழுப்பி கொடுத்து நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். தாவீதுக்கு கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு மன விருப்பம் இருந்தது. இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டான். ஆனால் ஆண்டவர் அதற்கு மறுமொழி சொன்னார், நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட மாட்டாய், உனக்கு இந்த விருப்பம் இருப்பது உன் இருதயத்தில் இருப்பது நல்லது, ஆனால் உன்னுடைய குமாரன் எழும்பி என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அதன் பிரகாரம் தாவீதின் மன விருப்பம் தன் குமாரன் வழியாக நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கும் உங்களுக்கு உங்களுடைய மன விருப்பங்களும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். யாரோ ஒருவரை கொண்டு உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏமாந்து போக மாட்டீர்கள், நிச்சயம் நிறைவேறும். God bless you.